ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் ரெசிபி மாம்பழ புளிச்சேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நல்லா பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்து வச்சுட்டுருக்கேன். கிளிமூக்கு மாம்பழமோ ருமானியோ எந்த டைப் ஆஃப் மாம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி பீஸாகவும் போடலாம், இல்லைனா சின்ன சின்ன மாம்பழமாக இருந்தால் முழுசாகவும் போட்டு நீங்கள் பண்ணலாம். இதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதை முதல்ல வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸில் மாம்பழம் வெந்துடும். பழுத்த மாம்பழம் தானே, சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிப்போம். 1 கப் துருவின தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி விட்டோ இல்லை மோர் விட்டோ நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வர நேரத்தில் இங்கே மாம்பழம் வெந்தாச்சு. 5 மினிட்ஸில் வெந்தெடுத்து இப்போ இந்த அரைச்ச விழுதியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். இதுக்கு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இந்த மிக்சியில் போட்டு பீட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். மோர் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி நிறைய மோர் தேவையில்லை. 1/2 கப்பு கெட்டி தயிர் இருந்தாலே போதும். இப்போது உப்பு டேஸ்ட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பீட் பண்ண தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடாக்கிண்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆகிடுது. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட காரக்கறி எது வேணாலும் நீங்கள் தொட்டுண்டு சாப்பிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த குழம்பை ரெடி பண்ணியாச்சு. இந்த குழம்புல ஒரு திதிப்பும் இருக்கும், பச்சை மிளகா அரைச்சி விட்டதுனால காரமும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மாம்பழத்தை ரொம்ப குழச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பீசஸ் இருக்கும்போது தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.